அம்மா, ஒரு காஃபி குடுமா. மலரு, மயிலுக்கு ஒரு காஃபி போட்டு கூட. நீ எவ்வளவு கேவலமானவனு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியட்டுமே. கோவில்ல வந்து என் கல்யாணத்தை நிறுத்தின பாரு, அப்பவே நீ பக்காவா பிளான் போட்டுட்ட. அதோட அடுத்த எபிசோட் தான் ஜீவா உன்னோட மாடி போஷனுக்கு குடி வந்தது. நீயும் உங்க அம்மாவும் மனசு வச்சா ஒரே நிமிஷத்துல அவரை கிளப்ப முடியும். ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்களே. ஏன்னா உங்களுக்கு தேவை கோடீஸ்வர வாழ்க்கை. ஜீவா அங்க இருக்க கூடாது. அவர் அங்க இருக்கிற வரைக்கும் அவரும் நல்லா இருக்க மாட்டாரு. உங்க அக்காவும் எங்க வீட்டுக்கு வந்து வாழ மாட்டா. மயிலு, மாமா இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரேக்கா. இப்பதான் போனாரு. ஆனா போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்டாரு. ஏங்கா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பாத்தியா? இந்த அப்பாவி வேஷம் போட்டுதான் நீ எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்க மயில. உன் வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்டே. இவளே இப்பதான் கழிச்சு போய் வந்திருக்காடி. நிம்மதியா ஒரு கப் காஃபி கூட குடிக்க விடாம ஏன் இப்படி அவ மனச நோக்கடிக்கிற? நான் ஒன்னும் நடக்காதத சொல்லலையேமா. அக்கா வாழ்க்கைய பத்தி யோசிக்காம யாரோ ஒரு மூணாவது மனுஷனை காப்பாத்தணும்னு இவ மது கல்யாணத்தை நிறுத்தினா. அந்த கோவத்துல அவளும் அவ அப்பாவும் அக்காவை வாழ விட மாட்டேங்கிறாங்க. நியாயம் கேட்க போன மாமாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. யோசிச்சு பார்த்தா ஜீவா சார காப்பாத்துறேங்கிற பேர்ல இவ அக்கா வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்கிறது தான் நிஜம். நான் அப்படி நினைக்கல கையில. மது தப்பு செஞ்சா அதத்தான் மயில ஆதாரத்தோடு நிரூபிச்சா. தப்பு செஞ்ச மதுவை தான் என் வீட்டு ஆளுங்க திருத்த பார்க்கணும். மயில பழி வாங்கணும்னு மலர் வாழ்க்கையை கெடுக்கிறது பெரிய அயோக்கியத்தனம். ஆமா கையில, மயில எல்லாருக்கும் நல்லது செய்யறவ, கனவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காதவ. இவ மேல நீ அபாண்டமா பழி போடுறது நியாயமே இல்ல. இவ மேல பழி போட்டு எனக்கு எனக்கு ஆக போகுது. என் மனசுல பட்டத நான் சொல்றேன். நான் தான் சுயநலக்காரின்னு எல்லாரும் என்ன திட்டுவீங்கல்ல. எனக்கு வேஷம் எல்லாம் போட தெரியாது. ஆமா, நான் அப்படித்தானே வெளிப்படையா ஒத்துப்பேன். ஆனா இவளோட சுயநலம் உங்க யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு எல்லார் மேலயும் அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திடுவா. ஏண்டி, அவ உன் கூட பிறந்த தங்கச்சிடி. இவ உனக்கு அப்படி என்ன செஞ்சுட்டான்னு இவன் மேல ஏன் உனக்கு அவ்வளவு வெறுப்பு? எனக்கு வெறுப்பெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் உண்மை என்னங்கறத சொல்லிட்டு இருக்கேன். இவ மேல இருக்கிற கண்மூடித்தனமான பாசத்துல நீங்க யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. மது கல்யாணத்தை நிறுத்தினதுல கூட இவ சுயநலம் தான் இருக்குமா. இவ உள்ளுக்குள்ளேயே ஜீவா சார காதலிக்கிறா. அவரை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தான் இவ்ளோ நாளா விட்டுட்டு கல்யாணத்தன்னைக்கு உண்மையை உடைச்சா. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. எங்க முன்னால நீ இல்லன்னு தானே சொல்லுவ. ஏய், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தம்பியோட குடும்பம் பொண்ணு கேட்டு வந்தாங்கல்ல, அப்போ எனக்கு காதல்லாம் எதுவும் இல்ல, லட்சியம் தான் முக்கியம் இவ சொன்னால. அப்படி சொன்னதுமே சார் மொத்தமா இவளுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஊரை பார்த்து போயிருக்கணுமேமா. ஆனா அவரு இவளையே தானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. இவ்ளோ காலமா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தவரு இப்ப நம்ம வீட்டு மாடியிலேயே குடி வந்துட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவ அவர் காதலுக்கு பாசிட்டிவா ஏதோ சொல்ல போய் தானே அவருக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கு. இல்லக்கா, அவருக்கு நம்பிக்கை தர மாதிரி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவரு ஒரு முடிவெடுத்து கிளம்பி வந்திருக்காருனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ கொடுக்கிற விளக்கத்தை எல்லாம் யாராலையும் ஏத்துக்க முடியாது. மத்தவங்கள விடு. ஜீவா சார் நம்ம வீட்டு மாடி மேல இருக்கிறது தெரிஞ்சா முதலாளி என்ன யோசிப்பாரு?
ஜீவா சார அடையத்தான் நீ மது கல்யாணத்தை திட்டம் போட்டு நிறுத்திட்ட. அவரை மேலேயே கொடி வச்சுட்டு தானே நினைப்பாரு. என் பொண்ணு வாழ்க்கைய நீ நாசம் பண்றியா, உன் அக்கா வாழ்க்கைய நான் நாசம் பண்றேன்னு அவர் இன்னும் வெறியோட தானே அலைவாரு. போது நிறுத்து கையில. அவங்களே இந்த மாதிரி யோசிக்கலனாலும் நீ சொல்லி கொடுத்துருவ போல இருக்கு. மயில் மேல நீ இப்படி நெருப்பு கக்குனது போதும். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன நான் பொல்லாதவள ஆயிடுவேன். இதாம உன்கிட்ட பிரச்சனை. மயில பத்தி நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், என் மேலதான் கோவமா பாய்வியே தவிர நான் ஏன் சொல்றேன்னு யோசிக்கவே மாட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவ சுயரூபம் வெளியில வரதான் போகுது. அன்னைக்குதான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் தப்புன்னு நீயும் புரிஞ்சுக்குவ. எல்லாரும் நம்புற மாதிரி இவ நல்லவளாவே இருக்கட்டும், நல்லதையே செஞ்சிருக்கட்டும். ஆனா இவ ராசின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கெடுத்து யாரையும் நிம்மதியா வாழ விடாதுமா. இவ குழந்தையா இருந்தப்பவே ஜீவா சார காப்பாத்தினா. இப்போ பல தடவை காப்பாத்திருக்கா. எல்லாரும் இவளை பத்தி பெருசா பேசுனீங்க. இவ ராசி அந்த மனுஷ உசுரை காப்பாத்தி அவரை எப்படி பாடா படுத்து போகுதுன்னு நான் அப்பவே சொன்னேன். அது இப்ப உண்மையாயிடுச்சு பார்த்தல. சார் கோடீஸ்வரர் புள்ளையா கஷ்டம்னு என்னன்னு தெரியாம வளர்ந்தவரு. ஆனா இப்போ இவள காதலிக்கிற பாவத்தால இப்ப எல்லாத்தையும் உதறிட்டு நம்மளை விட மோசமான நிலைமையில வந்து உட்கார்ந்திருக்காரு. இவ வீட்ல பொண்ணெடுத்த மாமாவுக்கும் இன்னைக்கு அதே நிலைமை தான் வந்திருக்கு. இப்போ சொந்தம் சொத்துன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணு இல்லாதவரா வந்து நிக்கிறாரு. நம்ம வீட்டை தரித்திரம் புடிச்சு ஆட்டுதுன்னா அதுக்கு காரணம் இவர் ராசிதான். இவளால நம்ம குடும்பத்துல இன்னும் என்னென்னலாம் கொடுமை நடக்க போகுதோ. இந்த வீட்டுல தங்கி இருக்கிற கோபி மாமா எதை வாங்க போறாரோ, சின்ன முதலாளி இன்னும் என்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறாரோ. மயில மயில எங்க போற? மயில ஜீவா சார் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க விட்டு வைக்க கூடாது. இப்பவே அவரை வெளியே அனுப்பினாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அவர் பாட்டுக்கு ஏதாவது கிறுக்குத்தனமா செஞ்சிடறாரு. அவரால் நான் தான் எல்லார்கிட்டயும் அவமானப்பட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல என்னால முடியாது. இன்னைக்கே எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு முடிவு கட்டுறேன். மயில, வெளியே காட்டிக்கலனாலும் நீ என் மேல எவ்வளவு டென்ஷன்ல இருக்கன்னு எனக்கு புரியுது. என்னை எப்படியாவது இங்க இருந்து துரத்திடணும்னு நினைக்கிறேன்னு புரியுது. ஆனா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு மயில, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? உன் மனசோட கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் மீ நான் உள்ள வரலாமான்னு சொல்லி பல தடவை உன்கிட்ட பெர்மிஷனும் கேட்டேன். ஆனா நீ இறக்கமே இல்லாத அரக்கி மாதிரி என் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த. உன் மனசுல தான் இடம் கிடைக்கல. அட்லீஸ்ட் மாடி போர்ஷன்லயாவது இடம் கிடைக்குதுன்னு தான் நான் இங்க வந்துட்டேன். வெளியில இருந்து லாங் ஜம்ப் அடிச்சு உன் மனசுக்குள்ள வர்றதை விட மாடியில இருந்து உன் மனசுக்குள்ள வர்றது ஈஸின்னு தோணுச்சு. அதான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன். ஒரு சின்சியரான லவ்வர் இதைத்தானே செய்வான் மயில. இதுல என்ன தப்பு இருக்கு? மயில் தான் வேணும்னா எங்களை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லி எங்க அப்பாவும் துரத்திட்டாரு. என் கண்ணிலேயே படாத எங்கேயாவது போயிடுன்னு சொல்லி நீயும் என்ன விரட்டினா நான் எங்க மயில போவேன் சொல்லு? நீயும் நானும் வேற வேற இடத்துல இருந்தோன்னு வையேன், பிராக்டிக்கலா நிறைய பிரச்சனை வருது மயில. உன்னை பார்க்கணும்னா நான் ரோட்ல வந்து நிக்கணும், இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு வரணும். இது ரெண்டுமே உனக்கு வில்லங்கமா தான் வந்து முடியுது. உன் மாடிக்கே வந்துட்டேன்னு வையேன், பேச முடியலனாலும் அட்லீஸ்ட் தினமும் பார்த்துக்கலாம்ல. அப்படியே போற போக்குல சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கலாம், குட் மார்னிங் கூட சொல்லிக்கலாம். நீ காக்காவுக்கு வைக்கிற சோறு சாப்பிடலாம்,
சாம்பார் ரசம்னு கொஞ்சம் கடன் வாங்கலாம், காஃபியை கூட ஓசியில வாங்கி குடிக்கலாம். ஆ, எல்லாத்துக்கும் மேல உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதல் ஆளா உன் கூட வந்து நிக்கலாம். நான் வேற எங்கேயோ இருந்தா உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அதே நினைப்போடையே இருப்பேன். ஆனா உன் பக்கத்திலேயே இருந்துட்டேன்னு வையேன், அந்த டென்ஷனே எனக்கு இருக்காது. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் அதை சமாளிச்சுக்க போற. ஆனா இன்னொரு கை தேவைங்கிற சூழ்நிலை வரும்போது நான் அங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படுற மயில. ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையான்னு நீ நினைக்கலாம். ஆனா இவ்வளோ நாளா கோடீஸ்வரம் வீட்டு புள்ளைங்கிற அந்த கிரீடம் தான் எனக்கு அப்படியே முள்ளு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது. அதை தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் ஃப்ரீயாவே இருக்கேன். டிராவல்ஸ்ல வண்டி ஓட்டிக்கிட்டு டெய்லி பேட்டாவை வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நினைச்ச வேகத்துல எல்லாமே கிடைக்கிற சந்தோஷத்தை விட நான் சம்பாதிச்ச காசுல சாப்பிடுற சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது மயில. நான் பணக்காரங்கிறதுனால நீ என்னை விட்டு விலகி விலகி போயிட்டு இருந்த. ஆனா இப்ப நான் பணக்காரன் எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண டிராவல்ஸ் டிரைவர். பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இல்லாம அன்னன்னைக்கு உழைச்சு சாப்பிடுற ஒரு ஆர்டினரி மேன். கோடீஸ்வரன் ஜீவா காதல தான் உன்னால ஏத்துக்க முடியல. ஆனா அட்லீஸ்ட் இந்த டிரைவர் ஜீவா குட் ஈவினிங் சார். தேனு, உண்மையிலேயே எனக்கு இது குட் ஈவினிங் தான் தேனு. என்னாச்சு சார், ஏன் இப்படி பேசுறீங்க? அதுவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் மனசு கேட்காம மயிலோட போட்டோ கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். சார் பாத்து ரொம்ப தான் முத்திருச்சு போல. அட தேனு, கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. நான் பேசுற நேரமா பார்த்து கரெக்டா மயில் வந்துட்டா. ஐயோ, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் நடந்தது. ஆ, சார் நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். ஆனா நீங்க பயங்கரமான ஆள் தான் சார். கீழே விழற மாதிரி நடிச்சு மயில் கூட செமையா ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்க. ஏய் தேனு, இல்ல தேனு, இதுல என் பிளான் ஒண்ணுமே இல்ல. நான் உண்மையிலேயே விழுந்துட்டேன். சரிங்க சார், நம்பிட்டேன். தேனு, உன் மாடுலேஷன்லயே நீ நம்பலன்றது தெரியுது. நீ என்ன வேணா நினைச்சுக்க, சரியா? மது இருக்கால, ஏன் விஷயமா ஸ்டேஷன்ல போய் ஏதோ பேசியிருக்கா. அவளை ரொம்ப கேவலப்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்காக மயில் என்ன திட்டுறதுக்காக மாடிக்கு வந்தா. நான் வேற அவளை கட்டி பிடிச்சு உருண்டுட்டனா, அதோட சேர்த்து என்ன திட்டுவான்னு பார்த்தா அவ அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு ஓடி போயிட்டா. சிறப்பு சார், நாளைக்கே இன்னொரு சம்பவத்தை நடத்திட்டா எல்லாமே சரியாயிடும். அப்போ நாளைக்கும் படிக்கட்டுல கட்டி பிடிச்சு உருண்டுறவா? ஐயோ சார், மயிலு இப்ப ஒரு முக்கியமான பிரச்சனையில மாட்டிருக்கா. என்ன பிரச்சனை? அந்த குருமூர்த்தி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? அந்த ஆளை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
ஐயோ இது வேற சார். ஆ? அத்தை கிட்ட செயின் அடிச்சிட்டு போனாங்கல்ல, அந்த கும்பல நீதான் பிடிக்கணும்னு குருமூர்த்தி மயில் தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீமே போட்டிருக்காரு. மயில மாட்டி விடாதான் அந்த ஆள் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா எஸ்பி சார் சீரியஸாவே மயில் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. இந்த கேஸ் தொடர்பா எந்த விஷயம் இருந்தாலும் அவளை நேராவே அவர்கிட்டயே பேச சொல்லிருக்காரு. எஸ்பி அவகிட்ட பொறுப்பு கொடுத்ததுனால அத நல்லபடியா முடிக்கணும்னு ரொம்ப பரபரப்பா சுத்திட்டு இருக்கா. இந்த இடத்துல நீங்க தான் ஹீரோ வேலை பார்க்கணும். தேனு, நீ என்ன செய்யணும்னு சொல்லு. மயிலுக்காக இந்த ஜீவா என்ன வேணாலும் செய்வான். செயினை பறிக்கிற கும்பல பிடிச்சு கொடுக்க நீங்க தான் சார் மயிலுக்கு உதவி செய்யணும். அவ மட்டும் இந்த வேலையை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டா எஸ்பி சார் கிட்ட அவளுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும். டிபார்ட்மெண்ட்லயும் அவளை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதுக்கு ஒரு காரணமா இருந்தா அவளால இனிமே உங்ககிட்ட இருந்து முறுக்கிக்கிட்டு போகவே முடியாது. உங்ககிட்டயே அவ சகஜமா பேச ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நீங்க பிக்கப் பண்ணிப்பீங்கல்ல. ஓ தேனு, சூப்பர் ஐடியா. ஆனா அவ பின்னால போனாலே அவ கோவப்பட்டு கத்துவா. அதுக்கப்புறம் என்னால எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? உங்களுக்காகவே சாமி ஒரு சான்ஸ் போட்டு கொடுத்திருக்காரு சார். நாளைக்கு வடசென்னி மலை முருகன் கோயில்ல திருவிழா நடக்க போகுது. செயின் பறிக்கிற கும்பல் அங்கதான் வரும்னு நினைக்கிறோம். அவங்கள பொறி வச்சு பிடிக்கிற பிளான் போட்டிருக்காங்க. நீங்களும் அங்க போங்க. உங்க நேரம் நல்லா இருந்ததுன்னா அந்த கும்பலை நீங்களே பிடிக்கலாம். அவங்கள மயில் கிட்ட ஒப்படைச்சு அவ மனசுலயே இடம் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் அவ உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாள்ல. சூப்பர் தேனு, இவ்வளவு நாளா என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்தானுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்ததே கிடையாது. நீ சூப்பர் தேனு, ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு நானும் திருவிழாவுக்கு போறேன். அந்த செயின் திருடனுங்களை பிடிக்கிறேன். மயில் கழுத்துல தாலிய கட்டுறேன். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். நான் வெச்சிரட்டுமா? தேங்க் யூ. அன்பார்ந்த பக்த கோடிகளே, நமது வட சென்னிமலை அருள்மிகு முருகன் கோயில் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விழாவிற்கு வந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கோயில் நிர்வாக சார்பில் சிறப்பு அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். காவல்துறை அறிவிப்பு: பக்தர்கள் பக்தி கடலில் மூழ்கி இருக்கும் அதே சமயம் தங்களுடன் வந்திருக்கும் குழந்தைகளையும் தங்களின் உடைமைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். குழந்தையோ அல்லது தங்களின் உடைமையோ காணாமல் போனால் எங்களிடம் உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம். திருவிழா கூட்டத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் யாராவது தென்பட்டாலும் காவல்துறை மையத்தில் புகார் அளிக்கலாம். நம்ம பிளான் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். தேர் ஓடுற வீதியில நல்ல கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ளேயும் மஃப்டில நம்ம ஆளுங்க இருக்காங்க. உங்க காவடி ஆட்ட டீம் இங்க இருந்து மெதுவா தேர் இருக்க இடத்துக்கு போங்க. மணிமேகலை அக்காவோ அழகரனாவோ உங்க கூட வருவாங்க. சரிங்க. செயின் பறிக்கிற கும்பலுக்கு அக்கா மூலமா தான் நம்ம பொறி வச்சிருக்கோம். தன்னை யாராவது ஃபாலோ பண்றாங்களா, டார்கெட் பண்ணி வராங்களான்னு அக்கா பாத்துக்கிட்டே வருவாங்க. காவடி கும்பல்ல இருக்க நீங்களும் அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எஸ் மேடம். இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் டீம். ஆனா செயினை பறிக்கிற கும்பல் நேரா அக்கா கிட்ட தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. திருவிழா கூட்டத்துல அவங்க எங்க வேணும்னாலும் உள்ள நுழையலாம். நீங்க போற வழியெல்லாம் அங்கங்க சிசிடிவி கேமரா இருக்கு. நான் இங்க இருந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேமரா எல்லைக்குள்ளேயே நீங்களும் காவடி கும்பலும் நடக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் யார் உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னு நான் இங்க இருந்து கண்காணிக்க வசதியா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த கும்பல் மணிமேகலை அக்காவோட நகையை அடிக்க வந்தா ஸ்பாட்லயே அமைக்கிருங்க. ஓகே மயிலு. இந்த பிளான்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, ஒரு டவுட் இல்ல மயிலு. எல்லாம் பக்காவா இருக்கு. செயின் பறிக்கிற கும்பல இன்னைக்கு நாம தூக்குறோம். அந்த கும்பல் திருவிழாவுக்கு வருவாங்களான்னு நமக்கு நிச்சயமா தெரியாதுதான்.
வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நம்ம இத்தனை ஏற்பாடுமே செஞ்சிருக்கோம். ஒருவேளை வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வேலை செஞ்சாதான் அவங்கள பிடிக்க முடியும். இந்த விஷயத்துல நீங்க எல்லாருமே எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா மயிலு, உன் நம்பிக்கைய நிச்சயமா நாங்க எல்லாரும் காப்பாத்துவோம். தேங்க்ஸ்க்கா.